அவர் என்னிடம் ஆசி பெற்றார். ஆனா பண்பாளர், அவ்வளவுதான் சொல்லுவேன். அங்க ரொம்ப இறுக்கமா உட்கார முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்தது சத்யா. வெளிநாடுகளுக்கு எல்லாம் பிஜேபி சந்தோஷம் அவரை அழைச்சிட்டு போறாரு. எந்த ஊர்லயாவது போய் நான் மதிமுகவை சேர்ந்தவன், நான் மதிமுகவின் துணை பொதுச் செயலாளர் சொல்லியிருக்காரா? கிடையாது. மாத்தியாவை விட பிரபாகரனுக்கு விசுவாசமாக முதல்ல இருந்து யாரா உண்டா? ஒரு காலத்திலே நல்லாக பணியாற்றி விட்டு ஒருவருக்கு துரோகம் செய்வது சரித்திரத்திலே நிறைய பார்த்திருக்கிறதா? லாக்கப் மரணங்கள், போலீஸ் சித்திரவதை என்பது அறவே நீக்கப்பட வேண்டும். மதிமுகவை நீர்த்து போக செய்யற வேலையை தான் திமுக செய்தார். பாசானத்திலே புழுத்த புழு இன்னும் செய்ய முடியாது. மதிமுக திமுகவோட இணைய வாய்ப்பு இருக்கா? அதற்கான திட்டங்கள் வைத்திருக்கிறேன். நியூஸ் ஸ்கொயர் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே இணைந்திருப்பவர் திராவிட இயக்க போர்வால் திரு வைகோ அவர்கள். வணக்கம் சார். வணக்கங்க. 2026 சட்டமன்ற தேர்தல் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது? விஜய் அவர்கள் வருகைக்கு பிறகு இந்த கூட்டணி கட்சிகள் இந்த நிலைப்பாடுகள் எப்படி இருக்க போகுது? விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவருடைய ரசிகர்கள், இளைஞர்கள் நிறைய அவருடைய நிகழ்ச்சிகளுக்கு போறாங்க. அப்படிப்பட்ட இளைஞர்கள் புது வரவாக, புதிய வாக்காளர்கள் பலர் அவர் இயக்கத்திலே சேருகிறார்கள். அது வளர்ந்து வருவதற்கான அறிகுறி. ஆனால் வீழ்த்த முடியாத சக்தியாக திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கிறது. எனவே அதிமுகவோடு அவர் கூட்டு வைத்தாலும் அப்பொழுதும் திமுகவை வீழ்த்த முடியாது என்பது என்னுடைய அபிப்பிராயம். ஆகவே அவர் தனியாக நின்றால் குறிப்பிட்ட அளவு விழுக்காடு வாக்குகள் வாங்குவார். ஆனால் அவர் ஆட்சி பீடத்தை அமைக்கக்கூடிய அளவுக்கு பெரும்பான்மை பெற மாட்டார். சார், விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு, பெரியார் மற்றும் அண்ணாவை மதிக்காதவங்களை தமிழ்நாட்டில் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க சார்? அது ஒரு உண்மையை தான் சொல்லியிருக்காரு. ஆனால் ஏற்றுக்கிட மாட்டாங்கங்கும் போது அப்போ திமுகவை தான் ஏற்றுக்கிடுவாங்க. சார், அவர் திமுகவை எதிர்க்கிறாரு, பாஜகவை எதிர்க்கிறாரு இல்லையா? அப்போ அவர் எடுக்கக்கூடிய கொள்கைகள்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்ன கொள்கைகளை அறிவித்திருக்கிறார்? எந்த கொள்கையை ஊன்றி படித்திருக்கிறார்? எந்த கொள்கைக்காக தமிழ்நாட்டிலே மக்களை திரட்டி ஒரு போராட்டம், ஒரு சிறிய அளவிலாவது என்றாவது அவர் நடத்தியதுண்டா? அதை பற்றி எண்ணியதுண்டா? அதை பற்றி எங்காவது 2 வார்த்தை பேசியதுண்டா? எத்தனை நிகழ்ச்சிகள், எத்தனை ஸ்டெர்லைட் போன்ற பிரச்சனைகள், எதுலையுமே முல்லை பெரியாறு பிரச்சனை, எதிலாவது விஜயகாந்த் அறிக்கை விட்டார், ஊர்வலம் போனார், மற்ற பல நடிகர்கள் அதிலே கலந்து கொண்டார்கள், சத்யராஜ், நாசர் எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. ஆனா இவர் எதிலையும் கலந்துக்கிறதும் இல்லை, கருத்து சொல்றதும் இல்லை. ஆக தமிழகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழக மக்களால் ஒரு சிறந்த நட்சத்திரமாக பிரகாசிக்கிற நம்முடைய விஜய் அவர்கள் மக்கள் பிரச்சனையை கையில் எடுத்து என்னைக்காவது ஒரு கருத்து சொல்லி இருக்கிறாரான்னு கிடையாதே. பரந்தூருக்கு போயிருக்காரு சார், பரந்தூர் மக்களுக்காக பேசியிருக்கிறார். அது எப்போ கட்சி ஆரம்பிச்சு நீங்க கூட்டத்தை திரட்டி முதலமைச்சர் ஆயிரலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு முதலமைச்சர் வேட்பாளரா அறிவிச்சுக்கிட்டு இப்ப இல்லைங்க போறாரு புறந்தூர்னு இருக்காரு. அது பிரச்சனை எவ்வளவு காலமா இருக்கு. அப்ப எப்பயாவது ஒரு கருத்து சொன்னார் அந்த பரந்தூரை பற்றி? பிளைட்டுக்கு போறாருல அடிக்கடி, இனி விமான நிலையம் பரந்தூருக்கு வருங்கிறாங்களே அன்னு சொல்லி அது கூடாதுன்னு சொல்லி என்னைக்காவது ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரா? ஆகவே மக்கள் பிரச்சனை எதையும் அவர் சுட்டி காட்டி பேசியதில்லை, அதில் அக்கறை எடுத்துக்கொண்டதும் இல்லை. இப்ப கட்சி ஆரம்பிச்ச உடனே இதெல்லாம் சொன்னா தான் மக்கள்கிட்ட நம்ம போன மாதிரி இருக்கும் அப்படி என்று அவர்களுக்கு புஷி ஆனந்த் போன்றவர்கள் கொஞ்சம் ஆலோசனை சொல்றதுனால இப்ப போறாரு. ஆனா பண்பாளர் ஒரு பல ஆண்டுகளுக்கு முன்பு, ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பு நான் மதுரை விமான நிலையத்திலே இருந்தேன். பயணிகள் காத்திருக்கிற அந்த கூடத்திலே நான் அமர்ந்திருந்தேன். அந்த விமானத்துக்கே நம்முடைய நடிகர் தாவேகா கட்சி தலைவர் விஜய் வந்தார். வந்துட்டு சற்று தொலைவில் நின்றவர் என்னை பார்த்தார்.
என்னை பார்த்து வந்தார். கிட்ட வந்தவுடனே நான் எந்திரிச்சு நின்னேன். அண்ணனை எந்திக்காதீங்க, நான் மரியாதை செலுத்தத்தான் வந்தேன் என்று அவர் என்னிடம் ஆசி பெற்றார். அவ்வளோதான் சொல்லுவேன், என்ன செஞ்சார்னு சொல்ல மாட்டேன். அப்போ நான் நினச்சேன், இதே கூடத்தில் இதுக்கு முன்னாடி சில நடிகர்கள் 2 படம் 3 படம் நடித்தவங்க அது பிறகு காணாமலே போயிட்டாங்க. என் பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க, பேச மாட்டாங்க. அந்த நடிகர்கள் பேரையெல்லாம் சொல்ல விரும்பலை. எனக்கு அடுத்த சீட்டில் உட்காந்துக்கிட்டே ஒரு 5-6 படத்தில் கதாநாயகனாக நடித்த ஒரு இளைஞர் எனக்கு அடுத்த சீட்டில் தான் உட்காந்துருக்காரு. அப்போ என்னை யாருன்னு கேட்டால் யார் வேணால் சொல்லிடுவாங்க, வேண்டாதவங்களும் சொல்லுவாங்க, வேண்டியவங்களும் சொல்லுவாங்க, இந்த கருப்பு சால்வையை பார்த்தாலே சொல்லிடுவாங்க. அப்படி வர்றவங்க பேச்சு கூட கொடுக்க மாட்டாங்க. அப்போ நான் நினச்சேன், இந்த விஜய்கிட்ட இவ்வளோ பண்பாடு இருக்க, ஒரு தன்னடக்கம் இருக்க அப்படின்னு நினச்சி வீட்லேயே வந்து சொன்னேன். தன்னடக்கத்தோடு என்கிட்ட வந்து மரியாதை செய்கிறாரு, எனக்கு அவருக்கு பழக்கம் இல்லை, அப்போ அவர்கிட்ட ஒரு நல்ல குணம் இருக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆக தனிப்பட்ட முறையிலே பழகுகிற முறையில் அகந்தை ஆணவம் எதுவும் அவர்கிட்ட இல்லை. அதை நான் பாராட்டுறேன். முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க சார். அவருடைய செயற்குழு கூட்டத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் அவரை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க சார்? ஒரு கட்சின்னா தேர்தலுக்கு போகும்போது யார் முதல்வர் வேட்பாளர் என்பதை சொல்வது வழக்கம். சில நேரங்களிலே முதல்வர் வேட்பாளரை சொல்லாமலே ஒரு கூட்டணி இயங்குவது உண்டு. உதாரணத்துக்கு நெருக்கடி நிலை காலத்துக்கு பிறகு ஜனதா கட்சி உருவான போது அவர்கள் பிரதமர் யார், வேட்பாளர் யார் என்று அறிவிக்காமலே அந்த தேர்தல் நடந்தது. மக்கள் நாயகர் ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்கள் அந்த ஜனதாவுக்கும் நாட்டுக்கும் ஒளி விளக்காக, கலங்கரை விளக்கமாக திகழ்ந்தார். அவர்கள் பெரும்பான்மை வெற்றி பெற்ற பிறகு எல்லோரும் ஒன்று கூடி முடிவெடுக்கும் போது ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்கள், ஆச்சாரிய கிருபளானி அவர்கள் மொரார்ஜி தேசாயை பிரதமர் வேட்பாளராக அறிவித்தார்கள். ஆனால் 2 ஆண்டுகளுக்குள் சரண் சிங் அவர்களுக்கும், அவர் உள்துறை அமைச்சராக இருந்தார், மொரார்ஜிக்கும் ஏற்பட்ட சில கருத்து வேறுபாடுகள், அதுபோல பல உள்கட்சி பிரச்சனைகள். அந்த நிலையிலே பெரும்பான்மையை அவர் இழந்தார். பெரும்பான்மை இழந்ததினாலே அவருடைய ஆட்சி கவிழ்ந்தது. சரண் சிங் இடைக்காலத்தில் அந்த முதலமைச்சர் பொறுப்புக்கு வந்தார். 6 மாதம் கழித்து அதுவும் முடிந்து தேர்தல் வந்து விட்டது. ஆனால் கட்சின்னு சொன்னால் ஒரு பிரதமர் வேட்பாளர், முதல்வர் வேட்பாளர் இந்த அணிக்கு யாரையோ ஒருத்தரை காட்டுவாங்க. அப்படி இல்லாமல் இருந்தது தான் அந்த நான் சொன்ன 77 எலெக்ஷன். கேண்டிடேட்டே சொல்லலை அவங்க. இப்பொழுதுக்கு தமிழ்நாட்டில் எம்ஜிஆரும் டாக்டர் கலைஞரும் இருந்தால் அவர்கள் 2 பேருக்கு மத்தியில் தான் போட்டி முதலமைச்சருக்கு என்று இருக்கும். ஏன் ஜெயலலிதா அம்மையார் இருக்கும் போதும் டாக்டர் கலைஞரா அம்மையார் ஜெயலலிதாவா என்பதுதான் கேள்விக்குறியாக வாக்காளர்களுடைய மனதிலே போய் நுழைந்தது. இப்போ இருக்கிற நிலைமையில் பிஜேபி ஒரு கூட்டணியை அமைச்சரும் தான் அதிமுகவை கூட்டணியில் சேர்த்துக்கிட்டாங்க. அதிமுக முதல்ல பிஜேபியோட போக மாட்டேன்னு சொன்னவங்க இடைப்பட்ட காலத்தில் இப்போ சேர்ந்துட்டாங்க. ஆனால் அவர்கள் நினைக்கிற அவங்க பணத்தை கொட்டி ஓட்டுக்கு ஆயிரக்கணக்கில் பணத்தை கொடுத்து வெற்றி பெற்று விடலாம் என்று ஒரு திட்டம் வைத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த திட்டத்தை திமுக முறியடித்து விடும். ஆனால் அவர் மக்களை அதிகமாக சந்திக்கிறாரே, போராட்டங்கள் எல்லாம் பெண்கள் முழுக்க அவர்களுக்கு மாதம் 1000 ரூபாயும் இலவச பேருந்து பயணமும் அவர்களை மிக மற்ற எல்லாவற்றை விட இது 2ம் அவர்களை மிக கவர்ந்திருக்கிறது. குழந்தைகளுக்கு காலை உணவு மதிய உணவும் நன்கு தருகிறார்கள் என்பதனாலே அவர்கள் நிம்மதி அடைகிறார்கள். அந்த வாக்குகள் பெரும்பாலும் திமுகவுக்கு தான் விழும். இதற்கு முன்னாடி வந்து அதிமுகவில் ஸ்கீம்ஸ் எல்லாம் இருந்தது, மகளிரை வந்து ஊக்குவிக்கும் வகையில் ஸ்கீம்ஸ் எல்லாம் இருந்தது சார். ஸோ அந்த ஓட் பேங்கை கேப்சர் பண்ணணும்னு திமுக நினைக்குதா? அந்த ஓட் பேங்க் கவர் பண்ணியாச்சு. போன எலெக்ஷன்லேயே அந்த ஓட் பேங்கெல்லாம் இங்கே வந்துருச்சு. எம்ஜிஆர் ஓட்டு அதில் ரொம்ப தீவிரப்பட்டுள்ள எம்ஜிஆர் ரசிகர் மன்றத்தில் இருந்தவங்க, எம்ஜிஆரை உயிராக நினைக்கிறவங்க
அவங்க வராமல் அங்கே தான் இருக்காங்க. மற்றபடி ஓட்டு போட்ட மக்களில் பெரிய மாற்றம் வந்து தான் 40க்கு 39, அதுக்கு பிறகு போட்டியிட்ட அத்தனை இடங்களையும் வெற்றி என்பது திமுகவுக்கு கிடைத்ததற்கு காரணம் இதுதான். சார், சமீபத்தில் சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு தமிழ்நாட்டில் சொல்லப்படுது. தொடர்ச்சியாக இந்த லாக்அப் மரணங்கள் நிறைய நிகழ்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. கிட்டத்தட்ட இது 25வது மரணம் என்று சொல்லப்படுது, அஜித்குமார் அவர்களுடைய மரணம். இதை எப்படி பார்க்குறீங்க சார்? தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அதிமுக ஆட்சியிலே தான் நடந்தது. சாத்தாங்குளத்தில் தகப்பனையும் மகனையும் ஒரு தப்பும் செய்யாதவங்களை கொண்டு போய் உள்ளே வச்சு சித்திரவதை பண்ணி அதுக்கு பிறகு ரிமாண்ட் பண்ணி கோயில்பட்டி சப்ஜெயிலுக்கு அனுப்பி அங்கேயே உயிருக்கு போராடி மருத்துவமனைக்கு போய் பயன் இல்லாமல் அவங்க அப்பனும் மகனும் தந்தையும் மகனும் இறந்து போனாங்க. இது ஒரு லாக்அப் மரணம். அது மாதிரி நிறைய லாக்அப் மரணங்கள் அப்பொழுதும் நடந்தது, இப்பொழுது நடப்பதும். இது ஜனநாயகத்துக்கு நல்லதல்ல. மக்கள் ஒரு அரசை பார்த்து அச்சப்படுகிற நிலைமை வரக்கூடாது. அது காவல்துறையினர். ஆனால் உடனடி நடவடிக்கையாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உடனே 5 காவலர்களை பணியிட நீக்கம் செய்ததோடு அந்த குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டிய நிவாரணத்தையும் நிதியையும் அவருடைய தம்பி நவீன்குமாருக்கு அரசாங்கத்திலே ஒரு வேலையும் போட்டு கொடுத்து ஒரு முதல்வர் எந்த அளவுக்கு தலையிட முடியுமோ அந்த அளவுக்கு தலையிட்டிருக்கிறார். ஆனால் இனிமேல் இப்படிப்பட்ட லாக்அப் கஸ்டடி டெத்ஸ், லாக்அப் மரணங்கள், போலீஸ் சித்திரவதை என்பது அறவே நீக்கப்பட வேண்டும். அதற்கு கடுமையான நடவடிக்கைகள் எடுத்து காவல்துறையினர் டிஸ்மிஸ் செய்யப்பட்டு அவர்கள் மீது எஃப்ஐஆர் போட்டு அவர்களை ஜெயிலுக்கு அனுப்பி, அப்ப அடிச்சா ஜெயிலுக்கு தான் போகணும்னு என்ற எல்லா போலீஸுக்கும் வரும். அந்த மாதிரி நிலையை முதலமைச்சர் உருவாக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். சார், இப்போ திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக மாநில செயலாளர் சண்முகம் அவர்கள் சொல்லியிருந்தாரு, விஜயோடைய நகர்வுகளை பொறுத்து தான் 2026 தேர்தல் இருக்கும், முடிவுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருடைய கணிப்பு. அவரு கூட்டணியில் இருக்கிறாரு, தினம் இந்த அரசாங்கத்தை அட்டாக் பண்ணி ஒரு போராட்டம் அறிவிப்பு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதுபோல இந்த பிரச்சனையிலும் அவருடைய கருத்து, அது யாரும் ஏற்றுக்கொள்ளணும்னு அவசியம் கிடையாது. சார், துரை வைகோ அவர்களுக்கும் மல்லை சத்யா அவர்களுக்கும் அந்த உறவு எப்படி இருக்கு? தொடர்ச்சியா அந்த ரிஃப்ட் இருந்துகிட்டே இருக்கா? அது இதெல்லாம் கற்பனையா ஊடகங்கள் சித்தரிச்சு இப்படி ஒரு பிரச்சனையை உண்டு பண்றது. அவரு வாரிசு அரசியல் சொன்னீங்கல்ல, அதுக்காக சொல்றேன். அவரை நான் அரசியலுக்கு வருவார் என்று நான் எதிர்பார்க்கவில்லை, அரசியலுக்கு வர வேண்டும் என்று விரும்பவும் இல்லை. அதில் நான் மிக உறுதியாக இருந்தேன். கொரோனா நான் உடல்நலம் இன்றி, அதற்கு பிறகு எனக்கு இருதயத்திலும் ஒரு சிறு சிகிச்சை செய்யப்பட்டு வெளியில் எங்கும் செல்ல முடியாமல் நான் வீட்டோடு முடங்கி கிடக்க வேண்டிய நிலைமை வந்தபோது என்னுடைய மகன் துரை வைகோ கட்சிக்காரங்க அழைச்சி துக்க வீடுகளுக்கு 2-3 வீடுகளுக்கு போனான், 2-3 கல்யாணங்களுக்கு போனான். அதெல்லாம் எனக்கே தெரியாமல் தான் போனார். ஆனால் அங்கே தொண்டர்கள், மதிமுக தொண்டர்கள் காட்டிய பரிவு, அந்த உபச்சாரம், அவருடைய பற்றுதல் எல்லாம் பார்த்து அப்பாவுக்காக எதுவுமே தங்களுக்கு கிடைக்கலன்னாலும் வசதி இல்லாத குடும்பங்களில் கூட உறுதியாக இருக்காங்களே, இவ்வளவு உறுதியாக அப்பாவுக்காக இருக்காங்களே, நம்ம அப்பாவுக்கு என்ன செஞ்சோம், அவர் இப்போ எங்கேயும் போக முடியாமல் வீட்டிலே இருக்கிறாரு என்று சொல்லி அவர் ஊருக்கு போய் அவரே அரிசி மூட்டைகளை வாங்கி வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுத்தாரு. மதிமுக தொண்டர்கள் எங்கெல்லாம் நோய்வாய்ப்பட்டிருக்காங்களோ அங்கே போய் அந்த வீடுகளுக்கு போய் அவருக்கு கொஞ்சம் காசும் கொடுத்துட்டு ஆஸ்பத்திரியிலையும் சேர்த்து விட்டார். இந்த சந்தர்ப்பத்தில் நிர்வாக குழு கூடியது. அப்பொழுது பேசிய அனைவரும் துரை வைகோவை கட்சியிலே முக்கிய பொறுப்பு கொடுத்து வேலை செய்ய வைக்கணும், அவரால் நிச்சயமாக மிளிர முடியும் என்று சொன்னார்கள். நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னேன். இந்த தொலைக்காட்சியிலாவது இதையெல்லாம் செய்தியாக போடுவீர்கள் என்ற நம்பிக்கையிலே உங்களிடம் சொல்கிறேன். என்னை போல இருட்டடிப்புக்கு ஆளானவன் தமிழ்நாட்டில் எந்த அரசியல்வாதியும் கிடையாது. நான் அருமையாக முதல் நாள் நல்ல கருத்துக்களை பேசியிருப்பேன், தேடி தேடி பார்ப்பேன், பூத கண்ணாடி வைத்து 4 வரி பேப்பரில் போட மாட்டாங்க. அதை பற்றி நான் கவலைப்படலை. ஒரு தொலைக்காட்சியிலையாவது நம்மளை கூப்பிட்டு
அப்போ என்னுடைய கருத்தை இப்போ கேட்டிருக்க மாட்டாங்க. அதனால் நான் இதை ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு சொன்னேன். எல்லாரும் இதை சர்வாதிகாரமாக முடிவெடுக்கக்கூடாது, நீங்கள் கட்சி அதை விரும்புது, கட்சிக்காரங்க விரும்புகிறாங்க, அவங்க விருப்பத்தை நிறைவேற்றுங்க. எவ்வளோ பேர் விரும்புகிறாங்கன்னு நீங்கள் மட்டும்தானே பேசுகிறீங்க, எல்லாரும் விரும்புகிறாங்கன்னு எப்படி நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு. அப்போ சொன்னாங்க, வாக்கெடுப்பு வைங்க, ரகசிய வாக்கெடுப்பு, அதில் முடிவெடுங்கன்னாங்க. சரி, அது நல்ல யோசனை தான், சரி என்ன. எல்லார் கையிலையும் ஒரு ஓட்டுச்சீட்டு கொடுக்கப்பட்டது. அதில் துரை வைகோ மதிமுகவில் சேர வேண்டுமா, இல்லை அவர் இந்த அரசியலுக்கு வர வேண்டுமா, கூடாதா, இதுதான் 2 கேள்வி. எல்லாரும் கொடுத்து அங்கே ஒரு வாக்குச்சாவடி அமைச்சு அந்த வாக்குச்சாவடியில் போய் ஓட்டை போட்டு வந்தாங்க. அந்த போட்ட பெட்டியை கொண்டு வந்து எல்லார் முன்னிலையில், தலைமை நிர்வாக முன்னிலையில் எடுத்து ஒவ்வொன்றா பிரித்து பார்த்தாங்க. நான் பார்க்கல, அவங்க தான் பார்த்தாங்க. 106 பேரில் 104 பேர் துரை வைகோ அரசியலுக்கு வர வேண்டும், கட்சிக்கு வர வேண்டும் என்று தீர்ப்பளித்திருந்தார்கள். 2 ஓட்டுக்கள் வேண்டாம் என்று சொல்லியிருந்தார்கள். பெரும்பான்மை, அறுதி பெரும்பான்மை, அப்சல்யூட் மெஜாரிட்டி, எல்லாரும் விரும்புகிறாங்கன்னு. அப்படித்தான் அவர் அதுக்கு பிறகு அரசியலுக்கு வந்தார். நான் இந்த சூழ்நிலையில் நானாக அவரை கொண்டு வந்து திணிக்கவும் இல்லை, அவர் இன்னாருடைய வாரிசு என்பதற்காக கொண்டு வரவும் இல்லை. கட்சிக்காரங்க விரும்பும் போது அந்த விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டிய வேலை. அதன் பிறகு அவர் எல்லா ஊர்களிலும் சுற்றுப்பயணம் செய்து, துக்க வீடுகளுக்கு சென்று, கல்யாண வீடுகளுக்கு சென்று, பத்திரிகையாளர்கள் சந்திப்பிலே ஒரு முத்திரை பதித்து, பேச்சாளரே கிடையாது, அவர் மேடை ஏறினதே கிடையாது காலேஜில். ஆனால் ஒரு 3 மாதத்துக்குள் அவர் தயாராகி இப்பொழுது சிறப்பாக பேசுகிறார் என்பதை நானே நிர்வாக குழுவில் பார்த்தேன். அற்புதமான உரை. அந்த உரை பிரஸ்ல வந்து எவ்வளவு கேர்ஃபுல்லா டீல் பண்ணணுமோ டீல் பண்றது மட்டுமில்ல, அந்த தொகுதியில முழு நேரம் இருக்கிற எம்பின்னு அவர் தான் பேர் வாங்கியிருக்கிறார். 2 அலுவலகம் திறந்திருக்கார், புதுக்கோட்டையிலையும் திருச்சியிலையும். இவை கட்சிக்கு பெரும் பலன் அளிக்கிறதுங்கிற விதத்திலே நீங்க இந்த கம்பேரிசனுக்கே வரக்கூடாது. இதெல்லாம் கட்டுக்கதைகளாக வெளியிலே இருப்பவர்கள் பத்திரிகைகளில், ஊடகங்களில் கற்பனையா பொய்யா போட்டு அவருக்கும் இவருக்கும் பிரச்சனைன்னு. அவருக்கு இவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவரு நிர்வாக குழுவில் பேசுறதுக்கு பிறகு நான் ஏதாவது தவறு செஞ்சிருந்தாலும் வருத்தம் தெரிவிக்கிறேன்னு பேசினாரு. நான் ஒன்றும் சொல்றேன், அவர் பயனுள்ளவராகத்தான் இருந்தார்னு சொல்லி முடிச்சிட்டேன். அதனால மல்லை சத்யாவுக்கும் துரைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இதெல்லாம் வெளியில இருந்துகிட்டு கற்பனையா இந்த கதைகளை கட்டி விடுறாங்களே, அவங்க சொல்றது. அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்க எங்கேயாவது வாக்குவாதத்தில் மோதிக்கிட்டாங்களா, ஏதாவது ஒருத்தருக்கு பேசிக்கிட்டாங்களா, அதுவும் கிடையாது. சார், இப்போ 2 பேருமே கையை குலுக்கிட்டு அந்த நிகழ்ச்சியில வந்து துரை வைகோ அவர்கள் கொஞ்சம் வாட்டமா தான் இருந்தாரு அப்படின்னு பார்க்க முடிஞ்சது. மல்லை சத்யா தான் இறுக்கமான முகத்தோடு வாட்டமாக இருந்தாருன்னு அத்தனை நிர்வாக குழு உறுப்பினர்களும் சொல்லிட்டாங்க. நீங்க அதுக்கு நேர் மாறா கேட்குறீங்க. அங்க ரொம்ப இறுக்கமா உட்கார முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்தது சத்யா. அது எல்லாரும் பார்த்தாங்க. ஏன் இப்படி இருக்காரு, கொஞ்ச நாளா இந்த நிகழ்ச்சிக்கு வந்தாலும் ஒன்றும் பேசுறது இல்லை, அவர் பேசாம இருக்கிறாரு. இப்போ வெளிநாடுகளுக்கு எல்லாம் பிஜேபி சந்தோஷம் அவரை அழைச்சிட்டு போறாரு. எந்த ஊர்லயாவது போய் நான் மதிமுகவை சேர்ந்தவன், நான் மதிமுகவின் துணை பொதுச் செயலாளர்னு சொல்லியிருக்காரா? கிடையாது. மாமல்லபுரம் தமிழ்ச்சங்க தலைவர் அப்படின்னு சொல்லி போட்டுத்தான் இவர் போன 7-8 பயணத்திலையும் என் கட்சி பேரையோ என் பேரையோ ஒரு உச்சரிக்கவே இல்லை, என்கிட்ட சொல்லிட்டு போனதில்லை. இதுதான் அவர் 2 வருஷமா செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலை. உங்களோட தோளோடு தோல் நின்று பல போராட்டங்கள்ல வைகோ அவர்களுக்காக அவர் செஞ்சிருக்காரு. ஏயா, மாத்தியாவை விட பிரபாகரனுக்கு விசுவாசமாக முதல்ல இருந்து யாரா உண்டா புலிகள் வரலாற்றில்? நான் அடுத்து ஈழம் அமைந்தால் நான் மாத்தியாவை தான் தலைமை அமைச்சராக்குவேன், முதலமைச்சராக்குவேன்னு சொல்லி என்கிட்டயே தலைவர் பிரபாகரன் சொன்னார். அந்த பிரபாகரனையே கொலை செய்வதற்கே இந்திய அமைப்பு, உளவுத்துறை அமைப்பு கையில் மாத்தியாவையும் கிருபனையும் மற்றவர்களையும் கைப்பற்றி கொண்டது. அந்த திட்டத்தோடு தான் அவர்கள் இருந்தார்கள். அது பொட்டமானால் கண்டுபிடிக்கப்பட்டது. கண்டுபிடிக்கப்பட்டு அனைத்து பேரை வச்சு கூட்டம் நடத்தினாரு. அந்த கூட்டத்திலே மாத்தையா இந்த துரோகத்தை, தலைவர் பிரபாகரனை கொலை செய்ய வேண்டும் என்ற அந்த சதி திட்டத்திற்கு நான் உடன்பட்டது உண்மைதான் என்று அழுதுகிட்டே சொன்னார். இப்போ பிரபாகரன் அழுததே கிடையாது, வாழ்க்கையிலே ஒரு தொடி கண்ணீர் விட்டதில்லை. உன்னை என் பிள்ளை மாதிரி வச்சிருந்தேனடா, உன்னையத்தான் முதலமைச்சராக்கம் சொன்னேன்,
நீ எப்படி இப்படி துரோகம் செஞ்ச அப்படின்னு கேட்டார். ஆக அவர் அதுக்கு முன்னால இப்படி பாடுபட்டார், அப்படி பாடுபட்டார். இந்திய தூதர் போகும்போது இந்திய சிப்பாய்களை கொண்டு வந்து ஒப்படைப்பதற்கு மாத்தியாவை தான் அனுப்பி வைத்தார்கள். அந்த அளவுக்கு அவரிடத்திலே அவருடைய பத்திரிகை பொறுப்பை கூட அவர்கிட்ட கொடுத்திருந்தாங்க. அதனால முன்பு இப்படி செஞ்சார் அப்படி செஞ்சாருன்னா ஒரு காலத்திலே நல்லாக பணியாற்றி விட்டு ஒருவருக்கு துரோகம் செய்வது சரித்திரத்திலே நிறைய பார்த்திருக்கிறேன். நான் இப்ப விரிவா பேச விரும்பல. சனாதன சக்திகளும் ஒன்று சேர்ந்து தமிழ்நாட்டை எப்படியாவது கைப்பற்றணும், உண்மையை மறைத்து தமிழர்களினுடைய பண்டை கலாச்சார நாகரீக ஆளுமை திறமைகளை குறைத்து மதிப்பிட்டு இந்தியை இப்பொழுதே பல துறைகளிலே திணித்து முடித்து விட்டார்கள். இவை எல்லாம் என் நெஞ்சிலே கனலாக எரிகிறது, ரத்தம் கொதிக்கிறது. திராவிட இயக்கத்திலே இருந்து வார்ப்பிக்கப்பட்டவன் நான்.